வெல்கம் டு ஹர்ஷிகா மாம் சேனல். இன்றைக்கி நம்ம என்ன வீடியோ பார்க்குறோன்னா, வரலட்சுமி பூஜை அன்றைக்கி நம்ம கொடுக்க வேண்டிய ரிட்டன் கிஃப்ட்டை தான் நான் வந்து அடுக்கி வச்சுருக்கிறேன். என்னென்ன கிஃப்ட்ஸ்லாம் இருக்குதுன்றதுக்கு தான் ஓவரால் வந்து நான் அப்படியே ஒரு வியூவாக காமிச்சிருக்கிறேன். அண்டு வந்து ரிட்டன் கிஃப்ட் கையில் கொடுக்குற ஐட்டம்ஸ் அண்டு கிட்ஸுக்கு வந்து கொடுக்கலாம். அதுக்கப்புறம் எக்ஸ்ட்ராவாக நம்ம என்னென்னலாம் கொடுக்கலாம், இதுதான் கொடுக்கணும்னு இல்லை, இது என்னோடய ஐடியாஸில் நான் வாங்கி வச்சது. இது மாதிரி ஐட்டம்ஸ் விற்குதுன்றதுக்காக தான் ஒரு டிஸ்பிளே பண்ணி காமிச்சிக்கிறேன். இது வந்து தெரியாதவங்க வந்து இந்த மாதிரி ஐட்டம்ஸ்லாம் இருக்குது, அஃபோர்டபுள் இருக்குது அப்படின்னு தெரிஞ்சுக்க தான் இந்த மாதிரி ஐட்டம்ஸ்லாம் இருக்குது. இதை வந்து நம்ம எப்படி வந்து கொடுக்கலான்றத பார்க்கலாம். வரலட்சுமி பூஜைக்கு நம்ம என்னென்ன ரிட்டர்ன் கிஃப்ட் தரணும், எப்படி தரணும், அது இல்லாமல் சுமங்கலி பெண்களுக்கு தான் கண்டிப்பாக தர வேண்டிய பொருட்கள், அதை பற்றி தான் பார்க்க போகிறோம். நம்ம வந்து ஃபஸ்ட்டு வந்து எப்படி வந்து அரேஞ்ச் பண்ணியிருக்கிறோன்னு வந்து நம்ம பிகினிங்லேயே நம்ம பார்த்தோம். அது இல்லாமல் நம்ம வந்து என்னென்னலாம் ஸ்டெப்பாக ப்ரொசீஜராக கொடுக்கணும், எதெல்லாம் கட்டாயமாக கொடுக்க வேண்டியதுன்னு தான் பார்க்க போகிறோம். நீங்கள் இப்போ தான் வீடியோ ஃபஸ்ட் டைம் பார்க்குறீங்கன்னா மறக்காமல் சப்ஸ்கிரைப் பண்ணி பாருங்கள். பக்கத்தில் பெல் ஐக்கனும் டேப் பண்ணிங்கன்னா நான் ரெகுலராக போடுற வீடியோ உங்களுக்கு நோட்டிஃபிகேஷன் வரும். வாங்க வீடியோக்குள்ளே போகலாம். ஃபஸ்ட்டு வந்து என்ன வந்து அவங்களுக்கு வந்து தாம்பூலம் கொடுக்க வேண்டியது கண்டிப்பாகன்றதை பார்க்கலாம். சுமங்கலி பெண்களுக்கு கண்டிப்பாக கொடுக்க வேண்டிய பொருட்கள் வந்து என்னென்ன கொடுக்கணும். ஃபஸ்ட்டு வந்து உங்களால் சிம்பிளாக நான் இப்போ தான் ஸ்டார்ட் பண்ணியிருக்கேன், நான் வந்து ரொம்ப வந்து அஃபோர்ட் பண்ண முடியாது அப்படின்னு நினைக்கிறவங்க கண்டிப்பாக வந்து நீங்கள் என்ன கொடுக்கணும்னு பார்த்தீங்கன்னா, வெத்தலை பாக்கு. கண்டிப்பாக அவங்களுக்கு வந்து நமக்கு வந்து வெத்தலை பாக்கு அவங்களுக்கு ஒன்று கொடுக்கணும். அதுக்கப்புறம் பார்த்தீங்கன்னா மஞ்சள் குங்குமம் இது மாதிரி சேர்ந்த மாதிரி காம்போ வருது, இது மாதிரி ஒன்று வரும். அப்படின்னா வெறும் மஞ்சள் ப்ளஸ் கிழங்கு இது மாதிரி வரும். மஞ்சள் குங்குமம் வந்து இந்த மாதிரி பேக்கெட்டில் வரும். அதுக்கப்புறம் நெக்ஸ்ட் பார்த்தீங்கன்னா இந்த மாதிரி மஞ்சள் குங்குமம் வரும். நிறைய வெரைட்டி ஆஃப் மஞ்சள் குங்குமம் இருக்குது. கயிறும் பார்த்தீங்கன்னா நிறைய டைப் ஆஃப் வந்து கயிறு இருக்குது குவாலிட்டியாக. நீங்கள் எந்த மாதிரி கொடுக்க போகிறீங்கன்னு சொல்லிட்டு ஃபஸ்ட்டே டிசைட் பண்ணி அதுக்கேற்ற மாதிரி அரேஞ்ச் பண்ணிக்கோங்க. இதில் வெரைட்டி தான் நான் காமிச்சிருக்கேன். இதில் வந்து ஒன்று ஒன்றா தான் நம்ம பார்க்க போகிறோம். இப்போ வந்து மஞ்சள் குங்குமம் வெத்தலை பாக்கு கொடுத்தாச்சு. அதுக்கப்புறம் அவங்களுக்கு கொடுக்க வேண்டியது பார்த்தீங்கன்னா 2 பழம், அவங்க தலையில் வைக்கிறதுக்கு ரோஸ். கண்டிப்பாக ஒரு ரோஸ் ஆச்சு கொடுங்க, பூ கொடுக்கணும். அது வந்து வாசனை உள்ள பூ கொடுத்தாலும் சரி, இல்லைனா ரோஸ் கொடுத்தாலும் சரி. நான் ரோஸ் கொடுத்து கண்டிப்பாக வந்து அவங்க தலையில் வைக்கிறதுக்கு ஒரு கிளிப்பு, ஹேர் கிளிப், அதையும் நீங்கள் சேர்த்து அதை கொடுத்துட்டிங்கன்னா இது வந்து ஃபஸ்ட்டு வெரைட்டி ஆஃப் வந்து தாம்பூலம். இதை வந்து கண்டிப்பாக வீட்டுக்கு வர சொந்தங்களுக்கு கண்டிப்பாக இது மாதிரியாச்சும் கொடுங்க. செகண்ட் டைப் பார்த்தீங்கன்னா சேம் அதே வெத்தலை பாக்கு, மஞ்சள் வந்து கிழங்கு கொடுத்துருக்குறோம். அதுக்கப்புறம் பார்த்தீங்கன்னா மஞ்சள் குங்குமம் இது மாதிரி. தென் பார்த்தீங்கன்னா அதே மாதிரி வெத்தலை பாக்கு கொடுத்துட்ட பிறகு இந்த வாழைப்பழமும் கொடுத்துருங்க. கண்டிப்பாக அவங்களால அஃபோர்ட் பண்ண முடியும்னா ஒரு 2 வளையலாச்சும் அவங்களுக்கு வந்து கொடுங்க. 2 வளையல் கொடுத்து பூ கொடுங்க. பூ வந்து காமன், இது இந்த இதெல்லாம் பேசிக் நான் சொல்கிறது. பூ கொடுத்துட்டு அவங்களுக்கு ஒரு 2 கிளிப். இது வந்து பேசிக்காக நீங்கள் கொடுக்க வேண்டிய தாம்பூலம் டைப் ஆஃப் 2. இதில் வந்து அடுத்த வெரைட்டி என்னென்ன கொடுக்கலாம், நம்ம இன்க்ரீஸ் பண்ணிகிட்டே தான் போக போகிறோம். நான் வந்து ஸ்டெப்பாக சொல்கிறேன். ஏன்னு சொல்கிறேன் பார்த்தீங்கன்னா, எல்லாராலையும் எல்லாமே அஃபோர்ட் பண்ண முடியாது. ஆனால் கொடுக்கணும்னு நினைப்பீங்க. இதில் வந்து எந்த டைப் ஆஃப் உங்களுக்கு கொடுக்கணும்னு நினைக்கிறீங்களோ அதை வந்து ஆட் பண்ணிக்கோங்க. இதிலே தேர்ட் வெரைட்டி பார்த்தீங்கன்னா 2 வெத்தலை, ஒரு பாக்கு பார்த்துட்டோம். அடுத்தது பார்த்தீங்கன்னா உங்களுக்கு வந்து மஞ்சள் குங்குமம் கொடுத்துருங்க. மஞ்சள் கிழங்கு, கயிறு அதெல்லாம் சேர்த்த மாதிரி ஒரு காம்போ கொடுத்துருங்க. உங்களால் அஃபோர்ட் பண்ண முடியும், என்னால் நல்லாவே கொடுக்க முடியும் அப்படின்னு நினச்சிங்கன்னா மினிமம் வந்து ஒரு 6 வளையலாச்சும் கொடுங்க. கையில் இந்த கையில் 3 போடுறதுக்கு, அந்த கையில் ஒரு 3 போடுறதுக்கு 6 வளையலாச்சும் கொடுங்க. 6 வளையல். அதே மாதிரி 2 வாழைப்பழம். நான் உங்களால் பூ வந்து என்னால் தாராளமாக கொடுக்க முடியும் அப்படின்னு நினச்சின்னா நல்லா வாசனையாக உள்ள பூ கொடுங்க. மல்லிகைப்பூ வந்து ரொம்ப வாசனையான பூ, மல்லிகைப்பூ கொடுங்க. அவங்களுக்கு வந்து அப்போ அந்த குத்துறதுக்கு கிளிப் 2 கொடுத்து இது மாதிரி பேசிக்காக இந்த செட்டு ப்ளஸ் வந்து உங்களால் கொடுக்க முடியும்னு நினச்சிங்கன்னா ப்ளவுஸ் பிட்டு இதெல்லாம் சேர்த்து ஒரு காம்போவாக கொடுத்துருங்க. தேர்ட் காம்போ இதெல்லாம் வந்து எக்ஸ்ட்ராவாக நம்ம ஆட் பண்ணுறது தான் நம்ம சொல்கிறது. இதெல்லாம் ஒரு காம்போவாக கொடுத்துருங்க. நெக்ஸ்ட் என்ன டைப் ஆஃப் கொடுக்கலான்னு பார்த்தீங்கன்னா, நெக்ஸ்ட் வெத்தலை பாக்கு, மஞ்சள் குங்குமம் கொடுக்குறோம். அவங்களுக்கு வந்து 2 பழம் கொடுக்குறோம், பூ, அதுக்கப்புறம் 2 ஹேர் கிளிப்பு, வளையல் கொடுக்குறோம். வளையல், மஞ்சள் குங்குமம், கயிறு, ஹேர் கிளிப் சொல்லிட்டேன்னா. அதுக்கப்புறம் பார்த்தீங்கன்னா இதெல்லாம் எக்ஸ்ட்ரா தான் சொல்கிறது. ப்ளவுஸ் பிட்டு. அடுத்தது பார்த்தீங்கன்னா உங்களால் முடிஞ்சது இந்த ஸ்டிக்கர்ஸ் பொட்டு, மெஹந்தி இந்த மாதிரி தான் ஒரு. அப்புறம் வந்து கண்ணாடி இதெல்லாம் சேர்த்து ஒரு காம்போவாக தரலாம். அதோட ரிட்டர்ன் கிஃப்ட்டாக அவங்களுக்கு என்ன ஐட்டம்ஸ்லாம் கொடுக்கலான்னு பார்த்தீங்கன்னா இந்த மாதிரி பாக்ஸ்லாம் வருது.
நிறைய அஃபோர்டபுளில் கடைகள்லேயே வந்து ஸ்டீல் பாக்ஸ் தான். இந்த மாதிரி பாக்ஸ் கொடுக்கலாம். அதுக்கப்புறம் பார்த்தீங்கன்னா இது மாதிரி சின்னதாக குங்குமம் டப்பா போடுற மாதிரி இது மாதிரி கொடுக்கலாம். அப்படி இல்லைன்னா இது மாதிரி இதில் எதுனா ஒரு வெரைட்டி வந்து உங்களால் கொடுக்க முடிஞ்சிச்சுன்னா நீங்கள் வந்து இதெல்லாம் கொடுக்கலான்றதுக்காக ஐடியா காமிச்சிருக்கேன். நீங்கள் எதுனா ஒன்று கொடுக்கலாம். இப்போ நான் இதை ஒன்று கொடுக்குறேன்னு வச்சுக்கோங்களேன். இந்த ஒன்றுலேயே எல்லாத்தையுமே வச்சு அவங்களுக்கு வந்து ரிட்டன் கிஃப்ட்டை வந்து கொடுத்துட்றோம். அடுத்த வெரைட்டி என்னென்னு பார்க்கலாம். அவங்களுக்கு ரிட்டன் கிஃப்ட்டுக்காக ஒரு ஒரு தாம்பூலம் மாதிரி இதில் வந்து மஞ்சள் குங்குமம் வைக்கிற மாதிரி வெத்தலை பாக்கு, மஞ்சள் குங்குமம், கயிறு, வாழைப்பழம், வளையல், மெஹந்தி, ஸ்டிக்கர் பொட்டு, பூ, கண்ணாடி, அடுத்தது பார்த்தீங்கன்னா சீப்பு, அவங்க தலைக்கு வைக்கிறதுக்கு 2 ஹேர் கிளிப்பு, ப்ளவுஸ் பிட்டு, வளையல் ஆல்ரெடி கொடுத்துட்டோம். வளையல் இது வரைக்கும் கொடுத்து ஒரு காம்போவாக கொடுங்க. அதுக்கப்புறம் பார்த்தீங்கன்னா அவங்க ரிட்டன் எடுத்துகிட்டு போகிறதுக்கு ஒரு பை கொடுங்க. கண்டிப்பாக ஒரு பை ஒன்று கொடுங்க. அவங்க எப்படி ஒரு பை வந்து நல்லா ஜூட் பை தான், இது நல்லா அஃபோர்டபுள் தான். இந்த பையெல்லாம் கூட காஸ்ட்டு நீங்கள் இதை கொடுத்தீங்கன்னா கூட அவங்களுக்கு வந்து யூஸ்ஃபுல்லாக இருக்கும். நல்லா உள்ளே வந்து ஸ்பேஷியஸாக இருக்கும். வச்சு எடுத்துகிட்டு போகிறதுக்கு இது மாதிரி ஜிப்சாக் இருக்குது. இது மாதிரி கூட நீங்கள் கொடுத்து அனுப்பலாம். ரிட்டன் கிஃப்ட்டுக்காக இந்த பையெல்லாம் கூட நீங்கள் வாங்கி கையில் கொடுக்கலாம். சப்போஸ் நம்ம வீட்டுக்கு குட்டீஸ்லாம் வராங்க, அவங்களுக்குலாம் என்னென்ன கொடுக்கலாம். சுமங்கலி பெண்களுக்கு பார்த்தாச்சு. பசங்களுக்கு என்ன கொடுக்கலான்னு பார்க்கலாம். குட்டீஸ் வந்தால் 2 வெத்தலை, ஒரு பாக்கு கொடுத்துருங்க. குட்டீஸ்க்கு பிடிச்ச மாதிரி வந்து நிறைய ஐட்டம்ஸ் இருக்குது. இது பார்த்தீங்கன்னா மெஹந்தி கொடுங்க. இந்த மஞ்சள் குங்குமம் டப்பா வெரைட்டி ஆகுது அவங்களுக்கு கொடுங்க. அதுக்கப்புறம் பார்த்தீங்கன்னா இந்த ஸ்டிக்கர்ஸ் போட்டு, அப்படி வந்து இல்லைன்னா சாந்து, அவங்களுக்கு வந்து கண்ணாடி கொடுக்கலாம். அவங்களுக்கு அக்சசரிஸ் மாதிரி இதெல்லாம் சும்மா அஃபோர்டபுள் சரவணாலே தான் விற்கிது. ரொம்ப அஃபோர்டபுள் தான். 23 ருபீஸ் தான். அவங்களுக்கு வந்து இந்த மாதிரி பேண்ட்ஸு, அப்புறம் இந்த ஹேர் கிளிப்ஸு, வீட்டுக்கு வர சுமங்கலி பெண்கள், குழந்தைங்க அந்த மாதிரி கூட வந்தாங்கன்னா அவங்களுக்கு இதெல்லாம் வச்சு நீங்கள் இது மாதிரி ஒரு காம்போ கொடுங்க. பொம்பளை பசங்க வந்தாங்கன்னா, குட்டீஸ் வந்தாங்கன்னா ரோஸ் கொடுத்துருங்க. இதெல்லாம் ஒரு காம்போவாக நீங்கள் கொடுக்கலாம். குட்டீஸ் வந்தால் குட்டீஸும் வெறும் கையோடு போக மாட்டாங்க. இது மாதிரி வந்தால் அவங்களுக்கும் ஹாப்பியாக இருக்கும். இதெல்லாம் கொடுத்தாங்க ஆன்ட்டி வீட்டில் அப்படின்னு சொல்லிட்டு அவங்களும் ஹாப்பினஸ்ஸாக இருப்பாங்க. இதை மாதிரிலாம் ட்ரை பண்ணுங்கள். இதுதான் கொடுக்கணுன்ட்டு நான் சொல்ல வரல. இது மாதிரிலாம் விற்கிது. இது மாதிரி கொடுத்தீங்கன்னா நல்லாயிருக்கும் அப்படின்னு தான் சொல்கிறேன். இதை பற்றி ஆல்ரெடி நான் ஒரு வீடியோ போட்டிருக்கிறேன். சவுகார்பேட் பாரிஸில் வந்து நான் எங்கே வாங்கியிருந்தேன், எவ்வளோ காஸ்ட்டுக்கு வாங்கியிருந்தேன்னு பற்றி நான் லாங் வீடியோ ஒன்று போட்டிருக்கிறேன். ப்ளீஸ் செக் பண்ணாதவங்க செக் பண்ணி பாருங்கள். உங்களுக்கு கண்டிப்பாக யூஸ்ஃபுல்லாக இருக்கும். இப்போ வரலட்சுமி பூஜை அன்றைக்கி கொடுக்க வேண்டிய ஐட்டம்ஸ் வந்து ஒரு 5 டைப்ஸ் ஆஃப் வெரைட்டி பார்த்தோம். எது கொடுக்க முடியும், உங்களால் கொடுக்க முடிஞ்ச பொருட்கள் எல்லாம் கொடுங்க. இது ஒன்றுமே தப்பு கிடையாது. என்கிட்ட இது இல்லை, இது இருக்குது அப்படின்னு நினைக்காதீங்க. இருக்கிற பொருளை கொடுங்க, தப்பே கிடையாது. நீங்கள் கொடுக்க அடுத்த வருஷம் இதை விட டபுளாக நீங்கள் செய்ய கடவுள் வந்து நமக்கு வந்து கொடுப்பாங்க. நீங்கள் வந்து கொடுக்கறதுக்கு வந்து தயங்காதீங்க. உங்களால் முடிஞ்ச எல்லாத்தையுமே கொடுங்க. ஏன்னா வந்து அன்றைக்கி வந்து விசேஷமே வந்து நம்ம வந்து சுமங்கலி பெண்களுக்கு நம்ம வீட்டில் இருக்கிற பொருள் கொடுக்கறது தான். அது இல்லாமல் வெள்ளிக்கிழமை மங்களகரமான பொருட்கள் இது எல்லாமே வந்து ஒரு மங்களகரமான பொருள். வெள்ளிக்கிழமை வரதுனால நமக்கு கொடுக்குறது மகாலட்சுமி அம்மனே நம்ம வீட்டுக்கு வந்து வாங்கிட்டு போகிறது தான் அர்த்தமே இது. இதை நீங்கள் கண்டிப்பாக வந்து ப்ரொசீஜராக நீங்கள் கொடுங்க. வரலட்சுமி பூஜை என்னைக்கு வருது, அது இல்லாமல் ஸ்டெப் பை ஸ்டெப் எப்படி பிகினராக இருந்து பண்ணணும் அப்படின்னு சொல்லிட்டு நெக்ஸ்ட் வீடியோ போடுறேன். அது நீங்கள் கண்டிப்பாக வந்து சப்ஸ்கிரைப் பண்ணி பாருங்கள். இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்தா மறக்காமல் லைக் பண்ணுங்கள். உங்கள் ஃப்ரெண்ட்ஸ் அண்ட் ஃபேமிலிக்கு ஷேர் பண்ணுங்கள். கண்டிப்பாக சப்ஸ்கிரைப் பண்ணி பாருங்கள். தேங்க்யூ ஃபார் வாட்சிங் ஃப்ரெண்ட்ஸ். பாய்.